ரமேஷ், மத்திய அரசிடம்தான் ஒட்டுமொத்த கருவியும் இருக்கு அப்படிங்கிறத, அது பாதுகாப்பு மட்டுமல்ல, இதில் வெதர் ப்ரெடிக்ஷனில் தொடங்கி லேண்ட்ஸ்லைடில் தொடங்கி எல்லா துறையும், மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட், எல்லாத்துடைய இது மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட் எல்லாமே மத்திய அரசின் கீழே வருது. அப்போ அவங்க இன்னும் அலர்ட்டாக இருந்திருக்கலாம். நாம் இன்னும் எவ்வளவு தொலைநோக்கு பார்வையிலிருந்து பின்தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் ஆய்வு தரவுகளோட சொல்கிறாரு வெற்றிச்செல்வன். இப்போ யார் மேலே இதை குறை சொல்கிறது? முதலில் இன்றைக்கு 300 பேர் கிட்டத்தட்ட இறந்துருக்காங்க. ஒரு 254 பேர் காணவில்லை என்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது. இறந்தவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல், அவருடைய குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ சார் சொன்ன மாதிரி மத்திய அரசின் நிலைமையில் தான் இன்றைக்கு வானிலை தேசிய பேரிடர் மேலாண்மை வாரியம், அதே போல் வானிலை மையம் எல்லாமே அவங்க தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 2016க்கு பிறகு இன்றைக்கு வளர்ந்த நாடுகளிலே 4 நாடுகளிலே இப்போ இந்தியாவும் கூடுமான அளவிற்கு உங்களுக்கு இயற்கை சீற்றங்களை கண்டறிவதற்கு மழை எங்கிருந்து வருகிறது, இப்போ புயல் எங்கிருந்து உருவாகுகிறது என்று மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கக்கூடிய ஒரு சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறாங்க. இப்போ ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்துருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் அலர்ட் வந்தது ஃபோனில். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்த மெசேஜ் மாதிரி இருக்கும். அது ஏன்னா எல்லாருடைய நம்பருக்கும், கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் பயன்படுத்துகிறாங்களோ அத்தனை பேர் நம்பருக்கும் அலர்ட் போச்சு. அதனுடைய தரவுகள் எதற்காகன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு பூகம்பம், ஒரு இயற்கை பேரிடர், மக்களுக்கான ஒரு செய்தியை சொல்லணுன்றதுனால அந்த அளவுக்கு கூட அதை செஞ்சாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அது பத்திரிகை செய்தியாகவும் வெளியில் வந்தது. அது சாமானிய மக்களுக்கு கூட தெரியும். டெஸ்ட் ரன் எல்லாம் பண்ணிட்டு லேண்ட்ஸ்லைடு வரப்போகுதுன்னு சொன்னமா, அந்த பகுதி மக்களுக்கு சொன்னமான ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, அதான் சொன்னோன்றதான் அவர் சொல்கிறார். இன்னைக்கு இப்போ பாராளுமன்றத்தில் ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம், குறுகிய கால தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசினாங்க. சொல்றாரு, அவர் இவ்வளவு மழை பொழிவு வரப்போகுதுங்கிற ரெட் அலர்ட்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம ரொம்ப தேர்வான வார்த்தைகளை பயன்படுத்தி நாங்க முன்கூட்டியே எச்சரிக்கை செய்து விட்டோம், ஏர்லி வார்னிங் தான் அவர் பயன்படுத்துகிறார் அப்படின்றார். இல்லை, அதை தான் அவர் தெளிவாக சொல்றாரு. நான் அதை தான் சொல்ல வரேன். நீங்க மத்திய அரசு சொல்லலன்னு அவர் சொல்றாரு, நீங்க அதான் சொல்ல வரேன். அதான் நீங்க சொல்ல வரேன். எப்படின்னா 23ஆம் தேதி கடந்த 7 நாட்களுக்கு முன்பாக நாங்கள் தகவலை சொல்லிட்டோம். அங்கே மழை வரப்போகுது, தேசிய பேரிடர் மேலாண்மை வாரியம் இது அனுப்பிட்டாங்க. இவங்க தொடர்ந்து கூச்சல் இடுகின்ற பொழுது சொல்கிறாங்க, நீங்கள் வானொலியினுடைய எச்சரிக்கை அறிவிப்பை படியுங்கள் என்று இன்றைக்கு அமித்ஷா அவர்கள் சொல்லுகிறார். நீங்கள் எதையுமே படிக்காத, எல்லாமே அரசியல் நோக்கத்தோட பார்த்தா என்ன அர்த்தம்? உள்துறை அமைச்சருக்கான பணியை அவர் செய்கிறார். நீங்க ஒரு சில இடத்துல இப்ப நம்ம கூட இன்னைக்கு நீங்க கடந்த முறை நம்ம பத்திரிகை செய்தியை படிச்சீங்களான்னு தெரியல, ஆனால் அதுல அவங்க கொடுத்திருக்கிறதுல எல்லோ அண்ட் கிரீன் தான் காமிக்குது, அந்த சிம்பிள் தான் காமிக்குது. அது நான் உங்ககிட்ட டேட்டையும் நான் உங்களுக்கு சொன்னேன், எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் அவங்க அலர்ட் கொடுத்துருக்காங்க, ஃபோர்காஸ்ட் எப்படி கொடுத்துருக்காங்க, ரெயின்ஃபால் எவ்வளவு இருக்கும்னு கொடுத்துருக்காங்கன்னு நான் சொன்னேன். அப்படி இருக்கும்போது நீங்க பத்திரிக்கையே படிக்கலன்னு நம்ம போற போக்குல சொல்லிட முடியும். அதாவது அவங்க படிக்கவே இல்லை. சார் சொன்ன மாதிரி தான் புயல்னா ஒரு 7 நாட்களுக்கு முன்பாக தெரிகிறது. இப்போ இயற்கை சீற்றம் ஒரு சில சீற்றம் தெரியுது. மழைன்றது நம்ம அந்த அளவுக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு ஒரு சூழ்நிலையில் இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுன்றதை சொன்னார். இப்போ பூவுலக நண்பர் சொன்னார், அது இருக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல மழை பெய்யும்னு சொல்கிறோம், சமயத்தில் பெய்யாத போகுது. இன்றைக்கு நிஜாம் புயல் நம்ம என்ன சொன்னோம், புயல் கடந்துரும், மழை விட்டுருன்னு சொன்னோம். இன்றைக்கி சென்னை அப்படி புரட்டி போட்டுட்டு போச்சு, சென்னையை புரட்டி போட்டு போச்சு. இது எல்லாமே நீங்கள் ஒரு இடத்துல கவனிக்கிறது, அந்த கற்பனையில் பேசுகிறதெல்லாம் முடியாது. நீங்கள் சொல்லுவாங்க ஆரஞ்சு அலாட்டுன்னு சொல்கிறாங்க, ரெட் அலாட்டுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த எச்சரிக்கையை படிங்கன்னு தானே சொல்கிறார். வானிலை எச்சரிக்கை படிக்காதவே நீங்கள் எல்லாமே எப்படி கூச்சலிட்டுக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? அதை தான் அவர் சொல்கிறார். நீங்கள் முதல்ல படிங்க, அறிக்கையை நாங்கள் கொடுத்துருக்கோம். யாரு படிக்கலன்னு சொல்ல வரீங்க? யாருங்க? அந்த நேற்று சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க எம்பிக்கள் படிக்கலன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? எம்பிக்கள் படிக்கலன்றதுனால தான் கூச்சல் விடுறீங்க. அதை படிச்சுட்டு பேசுங்கன்னு சொல்றாரு. அங்க கூச்சல் போட்டது படிக்கிறதல்ல பிரச்சனை, மக்களவைக்குள்ள நடக்கிறதல்ல பிரச்சனை. நீங்களே முதல்ல அஞ்சலி செலுத்திட்டு தான் ஆரம்பிக்கிறீங்க. 250 உயிர்கள் போயிருக்கு. அந்த 250 உயிர்களுக்கான அலர்ட்டை எப்ப நாம கொடுத்தோங்கிறது தான் பிரச்சனை. அவங்க 23ஆம் தேதியே கொடுத்துருக்காங்க, திரும்ப 24ஆம் தேதி கொடுத்துருக்காங்க, 25ஆம் தேதி கொடுத்துருக்காங்க, 30ஆம் தேதி தான் உங்களுக்கு அதிகாலை அந்த பேரிடர் நடக்குது. அப்ப குறைந்தபட்சம் நான் உங்களுக்கு நேர தரேன். குறைந்தபட்சம் உங்களுடைய தேசிய பேரிடர் மேலாண்மை வாரியத்திலிருந்து கிட்டத்தட்ட 9 குழு அனுப்பியிருக்காங்க. முன்கூட்டியே ராணுவம் போயிருக்கு. இவ்வளோ தூரம் போனது அந்த மத்திய அரசாங்கத்தினால் போனது மாநில அரசாங்கத்திற்கு அந்த தகவல் தெரிஞ்சிருக்கு. நீங்கள் அரசியல் ரீதியாக அதை பிரித்து பேசணுன்றதில் இப்போ அவரும் சொல்லிட்டாரு, இன்றைக்கு இது பேசுவதற்கான காலகட்டம் கிடையாது, இருந்தாலும் நான் அதை விரோதத்தன்மையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கேரள முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. யார்? அமித்ஷா சொன்னதை எடுத்துக்கிட்டு.
ஆகவே இதுல வந்து அரசியல் அவர் அப்படி இருப்பதாக சொல்லல. நாங்கள் இது கருதவில்லை. ரெஸ்கியூ ஆபரேஷனுக்கான அவர் மட்டும் சொல்லல. பார்லிமெண்ட்ல இருக்கிற ஒட்டுமொத்த எம்பிக்கள், கேரளா எம்பிக்கள் மட்டும் இல்ல, எதிர்க்கட்சி எம்பிக்கள் எல்லாருமே சொல்லி இருக்கிறாங்க. இந்த நேரத்துல நாங்க அதை பேசுபொருளாக்கல. ஏன்னா வயநாட்டிற்கு போன ராகுல் காந்தியே நான் எப்படி என் தந்தை இழந்து நிக்கிறேனோ அந்த மாதிரி தான் இங்க பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க பெற்றோர்களை இழந்து குழந்தைகள் நிற்கிறார்கள். அதெல்லாம் இது பெரும் துயரமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த நேரத்துல அரசியலாக்க விரும்பல, அரசியல் பேசலங்கிறார். அதே தான் எம்பிக்களும் சொல்றாங்க. நாங்கள் இப்ப ரெஸ்கியூ ஆபரேஷன்ல தான் கவனம் செலுத்துறோம், அரசியல் ஆக்கல. சசி தரூருடைய கடிதமும் அதை தான் சொல்லுது, அவர் எழுதியிருக்கிற கடிதமும். அரசியல் ஆக்கலனா நீங்க சிறப்பு தீர்மானத்துல அமைதியா இருந்துட்டு போக வேண்டியதுதானே? பேசுறதை கேட்டுக்கிட்டீங்க. மத்திய அரசு அவங்களுடைய பங்குக்கு பேசுறாங்க, மாநில அரசனுடைய பங்குக்கு அவர் சொல்லிட்டார் நான் விரோதத்தன்மை எடுத்துக்கல. மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று எம்பிக்கள் ஒரு குரல் கொடுத்து நீங்க இணைப்பு பாலமாக இன்றைக்கு மக்களுக்கான திட்டங்களை, மக்களை காப்பாற்றுவதற்கான ஒரு செயல்பாடை செய்யுங்கன்னு சொன்னா இந்த இடத்துல குற்றச்சாட்டு வச்சு அரசியல் செய்வதே இன்றைக்கு அதை யாரு செய்யணும்? இல்லைங்க, இன்றைக்கு கவன சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொல்றோம். எம்பி உங்களுக்கான நேரம் தான், நீங்க சொல்லுங்க. பேச வரீங்க. நீங்க தான் இதற்கு பேசணும். உங்கள் மீதான விமர்சனமா தான் ரமேஷ் வைக்கிறாரு. நீங்க குறுக்கிட்டீங்க, பேசுங்க. மேடம் நான் சொல்றேன். அதாவது மேடம் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே துயரத்தை பகிர்ந்து கொண்டார்கள். எந்த அரசியலை முன்வைக்கல. மீட்பு நடவடிக்கைகள் அனைவரும் இணைந்து செய்யணும். மத்திய அரசினுடைய பேரிடர் மேலாண்மை குழு, இராணுவம் உள்ளிட்ட எல்லாமே உரிய காலத்தில் போயிட்டாங்க, ரெக்கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மேலும் துரிதப்படுத்தப்படணும். ரெண்டு அரசு, மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து அவர்களை பாதுகாக்கணுங்கிற சென்ஸில் தான் எல்லா பாராளுமன்ற உறுப்பினரும் பேசுனாங்க. அந்த நேரத்தில் அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கர்நாடகாவை சேர்ந்த தேஜஸ்வி சூர்யாவை கூப்பிட்டு காதில் சொல்லி அனுப்புகிறாரு. அவர் போய் பேசுகிறாரு. கடந்த காலத்தில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் வயநாட்டில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொடுத்தெல்லாம் இதுக்கு முன்னால் பாராளுமன்றத்தில் என்றைக்காவது பேசியிருக்கிறாரா அப்படிங்கிற விஷயத்தை அமித்ஷா அவர்கள் காதில் சொல்லிவிட்டு அவர் போய் பேசுகிறாரு. ஆகவே அவர் பேசுனது தவறு, இந்த இடத்துல அரசியல் பண்ணக்கூடாதுங்கிறது தான் நாங்கள் முழக்கமிட்டமே தவிர, நாங்கள் இதில் அரசியல் இங்கே எந்த இடத்துலையும் மத்திய அரசு குறை சொல்லவோ எந்த பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை. எதிர்க்கட்சி தலைவர் கூட மத்திய அரசினுடைய நடவடிக்கை சிறப்பாக எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு தான் சொன்னார். இதை பிரச்சனையை கிளப்பியவர் பாஜகவினுடைய உறுப்பினர். அது பிரச்சனை கிளப்புவதற்கு தூண்டுகோலாக இருந்தவர் நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள். ஆகவே இதுதான் அரசியல் என்று நாம் பார்க்குறோம். அவருடைய பேச்சில் கூட அவர் நாங்கள் முன்னெச்சரிக்கை பண்ணிட்டோன்னு சொன்னாங்களே தவிர என்ன முன்னெச்சரிக்கை என்று சொல்லவில்லை. என்ன முன்னெச்சரிக்கை? ஆரஞ்சு அலர்ட்டுங்கிறது இயல்பாக கொடுக்கறது. லேண்ட்ஸ்லைடு ஏற்படுமாங்கிறத யார் சொன்னது? அல்லது அங்கே வரக்கூடிய 2 ஆறுகள்லையும் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் தான் சொல்லணும். அவங்க எதுவும் சொன்னாங்களா? எதுவுமே சொல்லலை. ஆகவே இது எதுவுமே எந்த நடவடிக்கையுமே இல்லை. நாம் மெஷினரியை எல்லாரும் சேர்ந்து சரி பண்ணணுமே தவிர இதில் யாருக்கு யார் குறை சொல்லி என்ன செய்ய போனோம்? இந்திய நாடு இது மாதிரியான இயற்கை பேரிடரை எதிர்கொள்ளுகிற போது நம்முடைய டெக்னாலஜியும் மேலும் மேலும் முன்னேற வேண்டியிருக்கு. இன்னும் துல்லியமாக கணித்து சொல்லுகிற ஏற்பாடுங்கிறது நம்ம செய்ய வேண்டியிருக்கு. ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். அதுக்கு முன்னாலெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு அவர் 2000 எல்லாமே 10 ஆண்டுகளில் தான் இந்த நாட்டில் எல்லா மாற்றமுமே நடந்து விட்டதாக அவர் சொல்வதும் கூட உள்நோக்கமானது. ஆகவே நம்ம என்னென்னா, இந்த ஒரு தேசிய பேரிடர் நிகழ்ந்திருக்கிற போது கட்சி வேறுபாடுகளை கடந்து அனைவரும் கரம் கோர்த்து இந்த பேரிடரிலிருந்து இந்தியாவை மீட்பது எப்படி, கேரள மக்களை மீட்பது எப்படி, வயநாடு மக்களை மீட்பது எப்படி என்று சிந்திப்பது தான் பொருத்தமாக இருக்குமே தவிர இதில் அரசியலை தூண்டி விடுவதுங்கிறது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவினுடைய உள்துறை அமைச்சர் இந்த பணியை துவக்கி வச்சிருக்கிறாரு. இது தேவையற்ற ஒரு சர்ச்சையை இந்தியாவுக்குள்ளே உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறதான். பாராளுமன்ற மாண்பே இது வரைக்கும் அப்படி இல்லை. இது மாதிரியான பேரிடர் நிகழ்ந்த போதெல்லாம் கடந்த காலத்தில் பாராளுமன்ற நிகழ்வுலாம் எடுத்து பார்க்கிற போது எதிர்க்கட்சி ஆளும் கட்சி எல்லோரும் இணைந்து ஒன்று திரண்டு தான் பேசியிருக்கிறாங்க. இதில் கூட அவர் அறிவித்தது கூட நாங்கள் துணை நிற்போம் செஞ்சோம் இதெல்லாம் அறிவித்தாலும் கூட ஏன் அவர் அப்படி தூண்டி விட்டு ராகுல் காந்தியை பற்றி பேச வைக்கிறாரு? நாங்கள் ஏன் முன்னாடியே அலர்ட் கொடுத்துட்டோம்னு ஏன் சொல்கிறாரு? இப்போ இதுக்கெல்லாம் நோக்கம் இருக்குது அப்படிங்கிறதான் நாங்கள் சொல்ல விரும்புகிறதுங்க மேடம். எம்பி பேசும்போது ஒரு விஷயத்தை என்பது கிடையாது. வர நான் இல்ல எம்பி நான் அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. எம்பி பேசும்போது நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா நமது மத்திய அமைச்சர் அமித்ஷான்னு சொல்லுவார்.
ஆனால் பாஜக உறுப்பினர் தேஜஸ்வி சூர்யான்னு சொல்றாரு. அந்த ரெண்டுக்கும் அப்ப ஒரு மத்திய அமைச்சர் பேசும்போது அவர் எல்லாருக்குமானவராக தான் பேசியிருக்கணும். அவர் பாஜகவுடைய உறுப்பினரை அவரே சொல்லி பேச சொல்றாரு அப்படிங்கிறதுல இதை அவர் பர்பஸ்ஃபுல்லாலாம் பேசல. அவர் பேசும்போதே அதை வகைப்பாடோட தான் இப்படி தான் பார்த்து பேசுறாரு. அப்படி இருக்கும் பொழுது இதை போய் ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோட பார்க்கணுமான ஒரு கொஸ்டின் இருக்கு. ஒரு தீர்மானம் சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ கொண்டு வருகின்ற பொழுது குறுக்கீட்டு செய்து பேசுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கூட அதிகாரம் இருக்குது. அந்த வகையில் அவர் பேசியிருக்கலாம். அதுக்கு நீங்கள் சரியான முறையில் மறுப்பு தெரிவித்தா விஷயம் முடிஞ்சு போச்சு. வயநாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதற்காக தான் அந்த கேள்வியை கேட்டிருக்கலாம். சரி, நாடாளுமன்ற உறுப்பினர் தானே அவர், இப்போ தானே அவர் ரிசைன் பண்ணார், சரி நான் அதற்கான நடவடிக்கைகள் எடுத்தேன்னு சொல்லிருக்கலாம். ஆனால் இதற்காக நீங்கள் கூச்சலிட்டு அவையை முழுமையாக புறக்கணிக்கக்கூடிய அளவுக்கு வந்து போச்சு. அவை மீண்டும் ஒத்திவைப்பு வந்தது. ஏங்க இது மக்களுடைய பிரச்சனைங்க. 300 பேர் இறந்துட்டாங்க, 240 பேரை காணோம். மக்களுடைய பிரச்சனை. நீங்க மக்களுக்கான பங்கை நீங்க ஆற்றாம. ரமேஷ் சார் இப்ப எம்பியா வயநாட்டுல இருக்காரு, என்னென்னலாம் நீங்க பண்ணிருக்க முடியும்னு சொல்லுங்க. நான் எம்பியா இருந்தா அதே போல ஒரு கேள்வி கேட்டிருந்தா என்னென்ன சிறப்பு பணிகளை செய்திருக்கோம், என்னென்ன செய்ய போறோம்ன்றத நம்ம கண்டிப்பா சொல்லிருப்போம். செல்வன் சொன்ன ஒரு டிபார்ட்மெண்ட்டை தனி ஒரு எம்பியாக இயக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க, அதை சொல்லுங்க முதல்ல. இன்றைக்கு நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. தன்னுடைய உள்ளார்ந்து ஒரு சில பேர் பணிகளை இயற்கை சார்ந்த பணிகள், இயற்கை வளங்கள் சார்ந்த பணிகளை செய்கிறாங்க, அதெல்லாம் நான் மறுக்கலை. ஆனால் இன்றைக்கு தனிப்பட்ட முறையில் அவர் செய்ய முடியுமோ முடியாதோ என்பது தெரியாது. ஆனால் மக்கள் மனதிலும் அந்த பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா இன்றைக்கு வயநாடு மாதிரி இதெல்லாம் தான் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். நம்ம என்ன எத்தனை காலம் வயநாடு பேசறோம், அதல்ல சார் அங்க பிரச்சனை. வயநாடு மட்டும் நாம பேச வேண்டிய பிரச்சனை அதை தாண்டிய ஒரு விஷயம். இந்த டெக்னாலஜி அப்டேஷன்லயும் காலநிலை மாற்றத்துக்கும் நம்ம தயாராயிட்டோமா? திரும்ப அடுத்து மழை பெய்யும், இன்னும் ஒரு 2 மாசத்துல இதே இடத்துல உட்காந்து சென்னை பெருவெள்ளம்னு திரும்ப பேசத்தான் போறோம். அப்ப அதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமா இடத்துல இருந்துதான் அரசுகளுடைய பொறுப்பு என்னன்னு கேட்கிறோம். இன்றைக்கு நான் அதை தான் சொல்ல வரேன். இன்றைக்கு அந்த குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்ல எல்லா நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அவரவர்களுடைய ஏரியா, மலை பிரதேசங்கள், இது போன்ற ஏரியாக்கள் பாதுகாக்கப்படணும். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு போகணும். ஏன்னா இன்னைக்கு கொடைக்கானலே ஆபத்தில் இருக்கு, நீலகிரியில நிலச்சரிவு வருது. இன்றைக்கு மலைப்பகுதி யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. அங்கே போகிறாங்க, ஒரு வீடை வாங்குறாங்க, பங்களா கட்டுறாங்க, ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணம் மக்களிடத்தில் எண்ணம் மேலோங்கி இருக்கு. நீங்கள் அதை ஒரு விழிப்புணர்வு தான் ஏற்படுத்தணும். நீங்கள் அரசாங்கம் அதெல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். அது மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி. இன்றைக்கு வயநாட்டில் இருந்தவங்க கூலி தொழிலாளர்கள் சார், அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்தவங்க, அவங்க தான் அதிகமாக இன்னைக்கு இறந்து போயிருக்காங்க. அந்த பிரச்சனை அவர்களுடைய பிரச்சனையை நம்ம அட்ரஸ் பண்ணிருக்கோம். இப்போ அங்கே ஒரு 500 வீடு கட்டுறீங்க வயநாட்டில். இப்போ என்ன, அது வயலும் மலையும் சேர்ந்த பகுதி, அங்கே வீடு கட்டுறோம். அப்போ அந்த மலையை நம்ம குறைஞ்சிட்டு தான் வீடு கட்டுறோம். அந்த மண்ணினுடைய பலத்தன்மை குறையுது இல்லை? நீங்க மழை பெய்யக்குள்ள அதனால தான் இயற்கை சீற்றம் வருது. அப்ரூவல் கொடுக்கறா? அந்த யாருக்கு கொடுக்குது? யார்? ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்குது. சார் ஃபாரஸ்ட்க்கு அப்ரூவல் யார் சார் கொடுக்கணும்? ஆமா, ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கு ஃபாரஸ்ட். நீங்க அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல மட்டும் தான் இருக்கு. சரி, அதுக்கு ரெண்டு பேரும் வந்திருக்கு. மேடம் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். நான் சொல்லுங்க சார். மேடம் இது ஒரு இப்போ இந்த பிரச்சனை இப்போ வயநாட்டில் நடந்திருக்கே தவிர இது ஒரு உலகளாவிய பிரச்சனை. இப்போ நீங்கள் தூத்துக்குடியில் மழை பெஞ்சிச்சு, அங்கே என்ன மழையாக இருக்குது? அங்கே மலைப்பகுதியாக நீங்கள் வனப்பகுதி இருக்கா? தூத்துக்குடியில் ஒரே இரவில் 91 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிச்சு. நீங்கள் சென்னையில் ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் எப்படி ஏற்பட்டுச்சு? ஒட்டுமொத்த உலகளாவிய பிரச்சனை இது. ஆகவே இந்த காலநிலை மாற்றம்ங்கிறதுக்கு எதிராக உலகளாவிய நம்ம ஒரு போராட்டத்தை நம்ம நடத்த வேண்டியிருக்கு. கார்பன் எமிஷனை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கு. இதெல்லாம் யார் கையில் இருக்குது? வளர்ந்த நாடுகள் கார்பன் எமிஷனை கட்டுப்படுத்த மாட்டேங்கிறாங்க. இந்தியா மாதிரி வளரும் நாடுகளும் கூட எல்லாமே இப்போ மலைகளையே கார்பரேட்டுகளுக்கு ஒப்படைக்கிற கொள்கையை பாஜக பின்பற்றுறாங்க. கார்பரேட் கைகளுக்கு போச்சுன்னா என்னாகும்? மலை வளங்களை கொள்ளையடிக்கிற ஏற்பாடு தான் நடக்குமே தவிர மலையை பாதுகாக்கிற ஏற்பாடு நடக்கும். ஆனால் மலையில் இருக்கக்கூடிய மக்கள் யாருமே வனத்தை அழிக்கக்கூடியவர்கள் இல்லை, வனத்தை பாதுகாக்கக்கூடியவங்க. விவசாயம் பண்ணுறாங்க, மரங்கள் வைக்கிறாங்க, பராமரிக்கிறாங்க. மலை சார்ந்த விவசாயிகள் எல்லாமே மரத்தோடு சம்மந்தப்பட்டது தான். ஆகவே இந்த மக்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அரசினுடைய ஒட்டுமொத்த உலகளாவிய பிரச்சனை இன்னைக்கு காலநிலை மாற்றத்திற்கு ஒரு தீர்வை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்திய ஒன்றிய அரசாங்கம் இதில் இந்தியா முழுவதும் முக்கியமான ஒரு இயக்கமாக இதை முன்னெடுத்து செல்லணும். மாநில அரசாங்கங்களை ஒருங்கிணைக்கணும்.